பிருந்தாவோட பொண்ணாகிய குஷிக்கு உடம்பு சரியில்லை. பிருந்தாவோட ஓனர் அப்பா திருப்பி திருப்பி போன் பண்றாங்க. என்ன பிருந்தா, இன்னும் வேலைக்கு வரவே இல்ல? வீட்ல சாமான் துணி எல்லாமே அப்படியே கிடக்கு. அம்மா, என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அப்பா கூட வீட்ல இல்ல. அவரு வேலைக்கு போயிருக்காரு. குழந்தைய தனியா விட்டு வர முடியல. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. வர முடியலன்னா அப்படியே இருந்துடு, மறுபடியும் வந்துடாத. நான் வேற யாரையாவது பாத்துக்கிறேன். இப்ப என்ன பண்றது? அம்மா குஷி, இப்ப உன்னோட உடல்நல பரவாயில்லையா? ஆமா, மாத்திரை போட்டதும் கொஞ்சம் பரவாயில்லம்மா. ஆமா, தொட்டு பார்த்தா ஜுரம் இல்லாத மாதிரிதான் இருக்கு. ஆனா நீ ஒரு வேலை பண்ணு, என் கூட வேலைக்கு வரியா? நீ அங்க உட்காந்துரு, நான் என்னோட வேலை முடிச்சிடுறேன். உன்னை தனியா வீட்டுல விட்டு போக மனசு இல்ல. ஒருவேளை வேலைக்கு போலனா ஓனர் வேற அவங்கள பாத்துப்பாங்க. திவாலி டைம் வேற இல்லையாடா, கண்டிப்பா அவங்கள நம்ப முடியாது. அப்புறம் வேலை போயிடும்டா செல்லம். வா, போய் செப்பல் போடு, நம்ம போலாம். பிருந்தா குழந்தைய கூட்டிக்கிட்டு வேலைக்கு போறா. இப்ப இவள கூட கூட்டிட்டு வந்துட்டியா? வேலை சரியா இல்ல இவள பாத்துப்பியா? அம்மா, வீட்ல தனியா விட்டு வர முடியலம்மா. அவளால எந்த பிரச்சனையும் வராது. அவ சைலண்டா உக்காந்துப்பா. குஷி, நீ அங்க போய் உட்காரு. துணி துவைச்சிடு, அதுக்கப்புறம் வேற வேலை எல்லாம் பாக்கலாம். சரிங்கம்மா. அப்ப அந்த ஓனரோட புருஷனும் குழந்தையும் வராங்க. சௌமியா, உன் பொண்ணு சந்தோஷத்துல எவ்வளவு ஷாப்பிங் பண்ணிருக்கான்னு பாரு. அம்மா, பாத்தீங்களா நான் எவ்வளவு பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அம்மா இங்க பாருங்க, சாக்லேட்ஸ் கூட வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நானு நிறைய துணியும் வாங்கியிருக்கேம்மா. நாளைக்கு திவாலி பார்ட்டி இருக்குல்ல, காத்தல போடுறதுக்காக ஒரு புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அட ஆமால. ஓ, நாளைக்கு திவாலி பார்ட்டி இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடணும் பிருந்தா, நிறைய வேலை இருக்கும் நாளைக்கு. குஷி திவாலி பார்ட்டி பொருள் எல்லாம் பாத்துட்டு இருந்தா. ரோஷினி கூட பாத்துட்டு இருந்தா. இதோமா, இதெல்லாம் கொண்டு போய் குஷியோட ரூம்ல வச்சுட்டு வா. சரிங்க ஆண்டி. அவங்க அப்படி சொன்னதும் பாவ குழந்தை பயந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் குஷி ரூம்ல வைக்க போறா. அப்ப சடனா அவளோட கையில இருந்த டப்பாவை கீழே போட்டுடுறா. ஐயோ, சரியா எடுத்துட்டு போய் வைக்க முடியலையா? அட பிருந்தா, உன் குழந்தைக்கு என்ன கத்து கொடுத்திருக்க? ஒரு சாக்லேட் டப்பா கூட எடுத்துட்டு போய் வைக்க முடியாதா? ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாதா உன் பொண்ணால? என்னாச்சு சௌமியா, ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? அப்பா, குஷி சாக்லேட் டப்பா கீழே போட்டுட்டாப்பா, அதனாலதான் அம்மா திட்டுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, மெதுவா எடுத்து நீ ரூம்ல வச்சுடு. சௌமியா, சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ குழந்தை மேல கோவப்பட்டு இருக்க. பிருந்தா அவளோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு குஷிய கூட்டிட்டு வீட்டுக்கு போறா. ஆனா அவ ரொம்ப சோகமா இருப்பா. என்ன ஆச்சுப்பா? ஏன் அவ்வளவு சோகமா இருக்க? நீ நல்லா இருக்கல்ல? அம்மா, நான் கூட தீபாவளி செலிப்ரேட் பண்ணணுமா? எனக்கு புது துணி பட்டாசு எல்லாம் வேணுமா? உன்னோட அப்பா வராங்க இல்லையா? அப்பா வந்த உடனே மார்க்கெட்டுக்கு போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோ. பிருந்தா எப்படியோ அவளுக்கு சமாதானப்படுத்திட்டா. பிருந்தா, என்னாச்சு? இன்னைக்கு ரோஷினி சீக்கிரம் தூங்கிட்டா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க வந்த பிறகு துணி எல்லாமே வாங்கணும்னு சொல்லி. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு 500 ரூபாய் தான் கிடைச்சது. நாளைக்கு நீ வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு நீ பட்டாசும் ஸ்வீட்ஸும் வாங்கி கொடுத்துரு. ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறேன். மறுநாள் பிருந்தா குஷ கூட்டிக்கிட்டு வேலைக்கு போறா. அங்க திவாலி பார்ட்டிக்காக எல்லாமே ரெடி ஆயிக்கிட்டு இருந்தது. பிருந்தா வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. பிருந்தா, அங்க இருக்க டேபிள்ல இன்னும் கொஞ்சம் டீ எல்லாம் வச்சுடு. அதுக்கப்புறம் மிக்சர் ஸ்வீட் எல்லாமே அங்க காலியா இருக்கு, அதுவும் வச்சுடு. அதுக்கப்புறம் பன்னீர் பக்கோடா வேணும்னு ராம் சொன்னால, பன்னீர் வந்திருக்கு, அவர் வாட்டி பாரு. சரிங்கம்மா, கண்டிப்பா போய் பாக்குறேன். அம்மா குஷி, நீ இங்கே இரு, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். அம்மா, என் பட்டாசுல எங்க வச்சிருக்கேம்மா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பட்டாசு ஒடிக்கணுமா? சௌமியோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் ஃபங்க்ஷன்ல இருந்தது. ஆனா பொண்ணாவ ஃபுல்லா மறந்துட்டா. ரோஷினி குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு மொட்டை மாடிக்கு போறா. குஷி இதெல்லாம் பாத்துட்டு இருப்பா. அவ கூட பட்டாசெல்லாம் பாக்கணும்னு நினைச்சா. பட்டாசு ஒடியறத பாக்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ கூட மெதுவா யாருக்கும் தெரியாம அவங்க பின்னாடியே மேல போயிடுறா. ரோஷினி மேட்சஸ் கொளுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பட்டாசு இருக்கிற டப்பாக்குள்ள அது போய் விழுந்துடுது. அப்ப எல்லா பட்டாசும் எரிய ஆரம்பிக்குது. நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அம்மா, அப்பா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நெருப்பு, அம்மா, அப்பா, காப்பாத்துங்க, அம்மா, அப்பா. ரோஷினி, பயப்படாத, நான் இப்பவே உன்னை காப்பாத்துறேன். குஷி ரொம்பவே டேலண்டடான பொண்ணு. மொட்டை மாடியில ஒரு டேப் இருந்தது. அந்த டேப்ல இருந்து ஒரு பக்கெட்ல தண்ணி ரொப்பிக்கிட்டு ரோஷினி மேல ஊத்தி காப்பாத்திடுறா. அதுக்குள்ள அவங்க அப்பா அம்மா எல்லாரும் மேல வராங்க. ரோஷினி, உனக்கு எதுவும் ஆகல இல்லடா செல்லம்? உனக்கு எதுவும் ஆகல? நீ நல்லா இருக்கியா மகளே? இங்க எப்படி இருக்கு? அப்பா அம்மா, தப்பு எந்ததா?
நீங்க 2 பேரும் இல்லாம தனியா பட்டாசு வெடிக்க வந்துட்டேன். நான் மேட்சஸ் கொளுத்தும் போது சடனா மேட்ச் ஸ்டிக் போய் பாக்ஸ்ல விழுந்துடுச்சு அம்மா. அப்ப என்ன குஷி தாமா காப்பாத்துனா. பக்கெட்ல தண்ணி நிரப்பி என் மேல ஊத்துனா. இல்லனா எனக்கு என்ன ஆயிருக்குமோ. அம்மா குஷி, ரொம்ப ரொம்ப நன்றிடா செல்லம். நீ குஷியோட வாழ்க்கைய காப்பாத்திட்ட. யூஆர் சோ ஸ்வீட். எல்லாரும் கீழே வந்துடுறாங்க. சௌமியா குஷி கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறா. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் சேர்ந்து மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. குஷி, நீ கூட பசங்க கூட போய் விளையாடு. பாரு எல்லாரும் என்ன ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்கன்னு. எல்லாரும் சேர்ந்து திவாலியை செலிப்ரேட் பண்ணி முடிச்ச பிறகு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பிருந்தா கூட வீட்டுக்கு போக ரெடி ஆகுறா. பிருந்தா, இதுல உனக்காக சில பரிசுகள் எல்லாம் வச்சிருக்கேன்டா. உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. தீபாவளி எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை. ஏழை பணக்கான்றது எதுவும் இல்ல. நாங்க சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுறோம்னா நீங்க கூட கொண்டாடணும். நான் இஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த கிஃப்ட்ஸ குடுக்கறேன். தயவு செய்து கொண்டு போ. குஷி, உனக்காக நான் நிறைய ஸ்வீட்ஸ் பட்டாசு எல்லாம் வச்சிருக்கேன். என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ ரோஷினி. வீட்டுக்கு போய் குஷி ரொம்ப சந்தோஷமா தீபாவளிய கொண்டாடுறா. சௌமியா அவங்களுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அத பார்த்து குஷிக்கு ரொம்பவே சந்தோஷம். கணேச சதுர்த்தி பண்டிகை பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா வருஷமும் கணேச பண்டிகை பண்ற மாதிரியே இந்த வருஷமும் ரொம்பவே அமோகமா பண்ணாங்க. ரொம்ப பரபரப்பா ஜனங்க சாமிய வரவேற்கிறதுக்கு சந்தோஷமா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் கைலாஸ்ல இருந்து சாமி பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவங்க அம்மா அப்பா ஆகிய சிவா பார்வதிக்கு சொன்னாரு. அம்மா, அப்பா, பூலோகத்துல என்னோட பிறந்த நாளுக்கு எவ்வளவு சந்தோஷமா தயார் பண்றாங்க பாருங்க. பூலோகத்துல இருக்கிறவங்க என் பிறந்த நாளை ரொம்ப சந்தோஷத்தோட கொண்டாடுறாங்க. அதனாலதான் நான் அவங்கள பார்க்க பூலோகம் போலான்னு இருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயம்பா மகனே. பூமிக்கு போறதுக்காக கடவுளாகிய கணேஷ் அழகான துணி, அழகான நகை எல்லாம் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் கடவுளாகிய சிவ், பார்வதி, அதுக்கப்புறம் முருகர், இவங்க 3 பேரும் கணேஷோட பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக பூமிக்கு வராங்க. பூமியில ஜனங்க தூம் தாம்னு செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஜனங்க கணபதி பப்பா மோரியா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. எல்லா ஏற்பாடுகளும் தாம் தூம் நடந்துட்டு இருந்தது. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் சிவனோட குடும்பத்தை பாக்குறாரு. அங்க பாருங்க, கடவுள் சிவாவோட குடும்பமே வந்திருக்கு. அட, இந்த பையன் பார்க்க நிஜமாவே பிள்ளையார் மாதிரியே இருக்கானே. ஆமா ஆமா, பார்த்தா பிரசாதம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு போல. மகனே இரு, நான் உனக்கு பிரசாதம் கொண்டு வரேன். பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களாமா, பூலோகத்துல என்னோட பிறந்த நாளுக்கு எவ்வளவு நல்லா தயாராகிட்டு இருக்காங்கன்னு. இப்ப நம்ம எல்லாரும் வயிறு நிறைய கொழுக்கட்டை சாப்பிடலாம். இந்த மகனே, இந்த கொலக்கட்டைய சாப்பிடு. அம்மா, இது உங்களுக்காக. சிவ், இது உங்களுக்காக. அப்புறம் முருகரே, இது உங்களுக்காக. பாக்க அந்த சிவனோட குடும்பம் மாதிரியே இருக்கீங்க நீங்க எல்லாருமே. இந்த கொழுக்கட்டை ரொம்பவே சுவையா இருக்குமா? அவங்க எல்லாரும் அத வாங்கிக்கிட்டு மாயமாயிடுறாங்க. அந்த லேடி அத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க நாடகக்காரங்க நினைச்சிட்டு இருந்த அந்த ஜனங்க எல்லாருமே ரொம்ப சோகமாயிட்டாங்க. நிஜமாவே சிவன் பார்வதி குடும்பத்தோட வந்திருக்காங்க. நாம அதை கண்டுபிடிக்கல. அந்த கடவுள் எப்ப எந்த ரூபத்துல வருவாங்கன்னு தெரியவே தெரியல. அட, நீ சொன்னது சரிதான்ப்பா. கடவுள் வந்தாங்க, போயிட்டாங்க. ஆனா நாம அவங்கள கண்டுபிடிக்கல. சரி வா, உள்ள போய் பெண்டால் கிட்ட உட்கார்ந்து பூஜை பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். கடவுளாகிய கணேஷா அவங்களோட அப்பா, அம்மா, தம்பி அவர்களோட சேர்ந்து அவரோட பிறந்த நாள் ஏற்பாடு எல்லாமே பாக்குறதுக்காக சந்தோஷமா போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு வீட அவங்க பாக்குறாங்க. அம்மா, அப்பா, இந்த குடிசை ஏன் இவ்ளோ இருட்டா இருக்கு? உள்ள யாருமே இல்லையா? மகனே, அது நம்ம குடிசை கிட்ட போனாதான் தெரியும். அப்ப அவர் அவங்க குடும்பத்தோட அந்த வீட்டுக்கிட்ட போறாரு. அது ரொம்பவே ஏழை குடும்பம். அந்த வீட்ல வயசான ஒரு பாட்டி, புருஷன், பொண்டாட்டி, அதுக்கப்புறம் 2 பசங்க இருந்தாங்க. அவங்க அந்த சின்ன குடிசைக்குள்ளவே கணபதியோட சிலைய வச்சு முன்னாடி ஒரு அழகான தீபத்தை ஏத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இப்படி வேண்டிக்கிறாங்க. கமலா, பிள்ளையாருக்கு பூஜை பண்ணா மட்டும் என்ன நடக்க போகுது? நம்ம வேண்டத அவங்களுக்கு கேட்கவா போகுது? இத்தனை நாளா எனக்கு வேலையே கிடைக்கல. அம்மாவுக்கு மருந்து வேற வாங்கணும். வீட்டுல சாப்பாடு கூட எதுவுமே இல்ல. நாம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம். யாரும் நமக்கு வேலை கொடுக்க கூட தயாரா இல்ல. நம்ம என்ன பண்றது? இப்படியே ஏழையா இருந்தே நம்மளோட வாழ்க்கை போயிடும்னு நினைக்கிறேன். அப்படி பேசாதீங்க. இன்னைக்கு கணேச சதுர்த்தி, அவரோட பிறந்த நாள். இன்னைக்கு நம்ம அவரை வணங்குனா நம்ம கஷ்டத்தை எல்லாம் தூரம் பண்ணிடுவாரு. கணேஷா, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள். நைவேத்தியமா உங்களுக்கு கிச்சடி தான் என்னால வைக்க முடிஞ்சது.
ஏன்னா வீட்ல சாப்பிடுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. தயவு செய்து இத ஏத்துக்கோங்க. கடவுள் இது எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அப்பா அம்மா கிட்ட இப்படி சொல்றாரு. அம்மா, அப்பா, இன்னைக்கு நான் இவங்க கூட சேர்ந்து என் பிறந்த நாளை கொண்டாடுறேன். ரொம்ப நல்லது மகனே கணேசா. வீட்ல யாராவது இருக்கீங்களா? நான் கணேசா வந்திருக்கேன். என்னை யாரும் வரவேற்க மாட்டீங்களா? இவங்கள பார்த்தா சிவன் குடும்பத்து மாதிரி வேஷம் போட்டு வந்த மாதிரி இருக்கு. நாடகக்காரங்கன்னு நினைக்கிறேன். உள்ள கூப்பிடுறேன். ஆஹா, தயவு செய்து உள்ள வாங்க. நான் என்னோட பிறந்த நாளை கொண்டாடணும். நான் கேக் வெட்டணும். நான் கொழுக்கட்டை அப்புறம் விதவிதமான சாப்பாடை சாப்பிடணும். அதனால தான் நான் என் குடும்பத்தோட உங்க எல்லார் கூடயும் சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடலாம்னு வந்தேன். ஆனா என் வீட்ல சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு கிச்சடி மட்டும்தான் இருக்கு. ஆனா நீங்க கேட்டது என்னால எப்படி கொடுக்க முடியும்னு தெரியல. அதனால கணேஷா, தயவு செய்து எனக்கு உதவி பண்ணு. நீங்க கணேசனை வேண்டி இருக்கீங்க. இப்ப நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். கிச்சடியை 5 பாகமா பிரிச்சிருங்க. கமலாக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இவங்க எல்லாமே நாடகம் போடுறவங்க அப்படின்னு தான் அவ நினைச்சுக்கிட்டு இருப்பா. கமலா கிச்சடிய 5ஆ பிரிச்சு வச்சிருந்தா. பகவான் கணேஷ் இருந்த கிச்சடி பிளேட்ட ஒரு அழகான கேக்கா மாத்திடுறாரு. இன்னொரு தட்டை கொல்கட்டை மற்றும் ஸ்வீட்டாக மாத்துறாரு. இன்னொரு தட்டை பலகாரமாக மாத்துறாரு. இன்னொரு தட்டை அவரு அழகான துணியாக மாத்துறாரு. மற்றும் இன்னொரு தட்டை நகை மற்றும் தங்க காசுகளாக மாத்துறாரு. கமலா மற்றும் அவங்களோட குடும்பம் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. கடவுளை கண் முன்னாடி பார்த்து அவங்க கை எடுத்து கும்பிடுறாங்க. சிவன், பார்வதி, முருகர், கணேஷா உங்க எல்லாரையும் பார்த்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா, நீங்க மனசால என்ன நினைச்சிருக்கீங்க. யாராவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன மனசார நினைச்சாங்கன்னா என்னோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அப்படி சொல்லி சிவன், பார்வதி, முருகர் மற்றும் கணேஷா அங்கிருந்து மாயமாயிடுறாங்க. கமலா வீட்ல அந்த கடவுளோட அருள் இருந்ததால அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க அத்தையோட ஆரோக்கியம் கூட சரியாயிடுச்சு. அவங்க ஒரு அழகான வீடு கூட கட்டிக்கிட்டாங்க. இது எல்லாமே அந்த கடவுளோட ஆசீர்வாதம் மட்டும்தான். அதனாலதான் சொல்லுவாங்க, கடவுளை நம்பி நல்ல எண்ணத்தோட நாம அவரை வணங்கணும்னா நம்மளுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். Thanks for watching.